Welcome to our channel Grammar in Hands. In this video, we are going to learn about pronouns. நம்மளோட Grammar in Hands சேனலோட இந்த வீடியோவில் pronouns பற்றி பார்க்க போகிறோம். Pronounsனா என்ன? What are called pronouns? Where do we use pronouns or why do we use pronouns? Pronouns வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அல்லது ஏன் யூஸ் பண்ணுறோம், எதெல்லாம் ப்ரொனவுன்ஸாக வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட கிராமர் இன் ஹேண்ட்ஸ் சேனலில் இதுக்கு முந்தைய வீடியோஸஸில் வந்து நவுன்ஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம். அதெல்லாமல் ப்ரொனவுன்ஸோட டைப்ஸ் வந்து வேறு விதமாக, அதாவது ஹையர் கிளாஸஸில் 9th 10th 8th and above அதில் வந்து யூஸ் பண்ணும் பொழுது ப்ரொனவுன்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து சிம்பிளாக ப்ரொனவுன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறதுங்கிறது என்னன்னு தெரியாமல் நீங்கள் வந்து லோயர் கிளாஸஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதோட அர்த்தம் புரிஞ்சு யூஸ் பண்ணலாம். லெட் அஸ் கெட் இன்டு த வீடியோ. ப்ரொனவுன்ஸ் ஆர் த வேர்ட்ஸ் தட் டேக்ஸ் தி பிளேஸ் ஆஃப் அ நவுன். அப்போ ப்ரொனவுன் அப்படிங்கிறது வந்து ஒரு நவுனோட இடத்த எடுத்துக்கிற ஒரு வேர்டு, அதுதான் வந்து ப்ரொனவுன். இப்போ நவுன்னா நம்மளுக்கு தெரியும், நேமிங் வேர்டு. அப்போ திரும்ப திரும்ப ஒரு நேம் சொல்கிறோம், அந்த நேமை எடுத்துட்டு நம்ம அந்த நேமுக்கு பதிலாக போடுற ஒரு வேர்டு தான் வந்து ப்ரொனவுன்ஸ். நெக்ஸ்ட்டு, ப்ரொனவுன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் நவுன்ஸ் டு அவாய்ட் தி ரெப்பிட்டிஷன் ஆஃப் நவுன்ஸ். அப்போ ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா வந்து நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம். எதுக்கு யூஸ் பண்ணோன்னா டு அவாய்ட் தி ரெப்பிட்டிஷன் ஆஃப் நவுன்ஸ். திரும்ப திரும்ப ஒரே நவுனவே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அந்த நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் வந்து ப்ரொனவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, தமிழ்லேயே ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லும்போது, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அப்போ ஒரு ராஜா நல்லவராக இருந்தார். ஒரு ராஜா மக்களிடம் ரொம்ப அன்பு வைத்திருந்தார். ஒரு ராஜா மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்தார். அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், அவர் மக்கள் மேலே நிறைய அன்பு வச்சுருந்தார், அவர் மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்தார்னு சொல்கிறோம். அப்போ அந்த அவருங்கிறது யாருக்காக யூஸ் பண்ணுறோம்னா வந்து ராஜா, த கிங் அப்படிங்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த கிங்கிற நவுனுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஹீ அப்படிங்கிறது தான் என்னது இந்த இடத்துல ப்ரொனவுனாக வருது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் இஸ் அ கைண்ட் பாய், ஹி ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் அதர்ஸ்ன்னு சொல்லும்போது, அப்போ அர்ஜுன் இஸ் அ கைண்ட் பாய், அர்ஜுன் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் அதர்ஸ். அப்போ ரெண்டாவது மறுபடியும் அர்ஜுன்னு போடாமல் அந்த நவுனை ரிப்பீட் பண்ணாமல் அர்ஜுனுக்கு பதிலாக ஹீ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு, தீபிகா இஸ் அ குட் சிங்கர், ஷி லைக்ஸ் டு சிங் டிவோஷனல் சாங்ஸ். இப்போ இந்த இடத்துல சிங்கிறது வந்து தீபிகாவுக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கவுஸ் ஆர் டொமஸ்டிக் அனிமல்ஸ், தே கிவ் அஸ் மில்க். அப்போ இந்த இடத்துல வந்து தேங்கிறது எதை குறிக்கிறது? கவுஸ். அப்போ கவுஸுங்கிற நவுனுக்கு பதிலாக போட்ட தேங்கிறது ப்ரொனவுன். தீபிகாங்கிற நவுனுக்கு பதிலாக போட்ட சி இஸ் ஆல்சோ எ ப்ரொனவுன். அர்ஜுன்கிற நவுனுக்கு பதிலாக போட்ட ஹீங்கிறது என்னது? ஒரு ப்ரொனவுன். அப்போ என்னென்னு பார்க்கணும், மேல் சிங்குலர். ஒரு மேல் சிங்குலர்னால் ஹீ யூஸ் பண்ணுறோம், ஃபீமேல் சிங்குலர்னால் சி யூஸ் பண்ணுறோம். அப்போ ப்ளூரல், அந்த ப்ளூரல்ங்கிறது வந்து ஹியூமன் பீயிங்ஸாகவும் இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம், பேர்ட்ஸாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம். என்னவா இருந்தாலும் ப்ளூரல்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுறோம்? தே யூஸ் பண்ணுறோம். ஹியர் ப்ரொனவுன்ஸ் அக்கார்டிங் டு த பிளேஸ். ப்ரொனவுன்ஸ் வந்து நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9th 10th டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ்னு சொல்லும்பொழுது நீங்கள் வந்து வேறு விதமான நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் படிச்சிருப்பீங்க. இது லோயர் கிளாஸஸில் யூஸ் பண்ணுறோம். எதெல்லாம் ப்ரொனவுன்ஸ் வரும்னு சொல்லும்போது பிளேஸை பொறுத்து ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லுவோம். தமிழில் சொல்லும் பொழுது தன்மை, முன்னிலை, படர்க்கைன்னு சொல்லுவோம். தன்மை அல்லது ஃபஸ்ட் பர்சன் என்னன்னா பேசுகிறவங்க தன்னையும் தன்னை சார்ந்தவங்களையும் சொல்கிறது தான் வந்து என்னது? ஃபஸ்ட் பர்சன். அப்போ பேசுகிறது யார்? நான், ஐ. இப்போ என்ன சார்ந்து எங்கூட இருக்கிறவங்க யார்? நாங்கள். அப்போ வி. இப்போ ஐயும் வியும் ஃபஸ்ட் பர்சன் ப்ரொனவுன்ஸ். செகண்ட் பர்சன் ப்ரொனவுன்கிறது வந்து யூ. அப்போ செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள சொல்கிறது, நமக்கு எதிரில் இருக்கிறவங்கள சொல்கிறது, நம்ம யார்கிட்ட சொல்கிறோமோ அவங்க தான் என்னது? செகண்ட் பர்சன். அப்போ அது வந்து யூ. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சனில் வந்து ஐங்கிறது சிங்குலர் குறிக்குது, விங்கிறது ப்ளூரல். செகண்ட் பர்சனில் யூன்னு போடும் பொழுது தமிழில் தான் வந்து நீ அப்படிங்கிறது ஒருமை, நீங்கள்ங்கிறது பன்மையாக வரும். ஆனால் இங்கிலீஷில் வந்து நீ, நீங்கள், சிங்குலர், ப்ளூரல் ரெண்டுக்குமே என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறேன்னா யூ.
நெக்ஸ்ட்டு தேர்ட் பர்சனை வந்து தமிழில் படர்க்கைன்னு சொல்லுவோம். படர்க்கைன்னா என்னென்னா பேசும் தன்னையும் தனக்கு முன்னாடி இருக்கிறவங்களையும் விட்டுட்டு தள்ளி இருக்கிறவங்க, அப்பால் உள்ளவர்கள், அப்படி அதாவது அவே ஃப்ரம் த ஸ்பீக்கர், அப்படி அது அவங்க தான் யார், படர்க்கை அல்லது தேர்ட் பர்சன். அப்போ தூரத்தில் இருக்கிறவங்கள என்ன சொல்லுவோம், மேல் சிங்குலராக இருந்தால் ஹீனும், ஃபீமேல் சிங்குலராக இருந்தால் சீனும், அல்லது வந்து திங்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் சிங்குலராக இருந்தால் இட்டுன்னு, எல்லா ப்ளூரல்ஸ்க்கு என்ன சொல்லுவோம், தே, ஹீ அவன், சி அவள், இட் அது, தேனா என்னது அவைகள்னு அர்த்தம் இருக்குது, அவர்கள்னு அர்த்தம் இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னது ப்ரொனவுன்ஸ். இதே ப்ரொனவுன்ஸோட இன்னொரு டைப்ஸ் பாருங்கள். ப்ரொனவுன்ஸ் அக்கார்டிங் டு த நம்பர். இப்போ ஏற்கனவே நம்ம போட்ட ப்ரொனவுன்ஸவே வந்து நம்பர்னால் என்னது சிங்குலராக ப்ளூரலாக எண்ணிக்கையை பொறுத்து எப்படி பிரிக்கலாம்னா இப்போ இருக்கிற எல்லா ப்ரொனவுன்ஸ் அப்போ ஐ வி ஃபார் ஃபர்ஸ்ட் பர்சன், யூ ஃபார் செகண்ட் பர்சன், ஹீ சி இட் தே ஃபார் தேர்ட் பர்சன் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இதில் எதெல்லாம் வந்து சிங்குலர் ப்ரொனவுன் எதெல்லாம் வந்து ப்ளூரல் ப்ரொனவுன் பார்க்கும் பொழுது ஐ, ஹீ, சி, இட் இதெல்லாம் என்னது சிங்குலர் ப்ரொனவுன். ப்ளூரலில் வர்றது வந்து வி நாம் நாங்கள், தே அவர்கள் இதெல்லாம் என்னது ப்ளூரலில் வர ப்ரொனவுன்ஸ். போத் அதாவது சிங்குலராகவும் இருக்குது ப்ளூரலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹவ் டோல்ட் யூ ஆல்ரெடி. அப்போ இந்த யூ அப்படிங்கிற ப்ரொனவுன் அதாவது செகண்ட் பர்சன் ப்ரொனவுன் வந்து சிங்குலர் நீனும் குறிக்குது, ப்ளூரல் நீங்களுக்கும் யூ தான். இப்போ இது வரைக்கும் பார்த்ததை வந்து ஒரு டேபிளர் ஃபார்மில் கொடுத்துருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் போட்டு ஃபர்ஸ்ட் பர்சனில் வர ஐ வந்து சிங்குலர், வி ப்ளூரல். செகண்ட் பர்சனில் வர யூ சிங்குலராகவும் இருக்குது ப்ளூரலாகவும் இருக்குது. அப்போ தேர்ட் பர்சனில் வர ஹீ சி இட் தேல அந்த ஹீ சி இட் இது மூணு வந்து சிங்குலருக்கு யூஸ் ஆகுது, தே வந்து ப்ளூரலுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நம்ம சென்டென்சஸில் யூஸ் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு ஒரு 2 சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. லோயர் கிளாஸஸில் எடுக்கிறோம் அல்லது நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்லேயே பேசும்பொழுது எக்ஸாம் மோட்டிவேஷனில் நம்ம படிக்கும்போது என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு சென்டென்சஸில் வந்து நவுனை கொடுத்துருவாங்க. செகண்ட் சென்டென்ஸில் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் வந்து ஒரு பிளாங்க் ஒரு டேஸ் கொடுத்துட்றாங்க, பிளாங்காக விட்டாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ப்ரொனவுனை யூஸ் பண்ணணும்னு சொல்லும் பொழுது நீங்கள் அந்த பிளாங்கில் வர நவுன் யாரை குறிக்குன்னு பார்த்து அந்த நவுன் வந்து மேல் சிங்குலராக இருந்தால் ஹீயும், ஃபீமேல் சிங்குலராக இருந்தால் வந்து சியும், ப்ளூரலாக இருந்தால் தேயும் போடணும். Dear viewers, I hope you would have understood this topic pronouns. Pronounsனால் என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு கிராமர் ஃபார் கிட்ஸ், குழந்தைகளுக்கான ஒரு கிராமர் அவங்க லெவலுக்கு நம்ம I have taught you. Thank you for watching our channel. Do subscribe for more videos. Thank you again.